அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று நிஃப்டி என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுக்கிறப்ப ஒரு புட் ஆப்ஷன் பைல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால் ஆப்ஷன் கொஞ்சம் ரைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நேற்று ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆனது. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆனது லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கு பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நிஃப்டி நேற்று லோ 26,124. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26,067, ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி அப்படி இப்படின்னு கொண்டு ஒரு டோஜி கேண்டலில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ டோஜி கேண்டலில் க்ளோஸ் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டெக்னிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வேற ஏதாவது நியூஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் தொடர்ந்து ஒரு சப்ளைல இருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 5,087. ஒரே நாளில் காலையில் ஒரு 5,200ல இருந்து ஒரு 5,086 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டல் 5 மினிட்ஸ் கேண்டலே டவுன். அது மட்டும் இல்லாமல் காலையில் மிட் நைட் மார்க்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு $1 பக்கம் க்ரூட் ஆயில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இறங்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெனின்சுலாவுக்கும் யூஎஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. வெனின்சுலாவோட அதிபரை இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 30லேருந்து 50 மில்லியன் பேரல்ஸை அவங்க எங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஸோ இதன் மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 30-50 மில்லியன் பேரல் ரிட்டர்ன் வருதா இல்லை அவங்களோட இவங்களுக்கு கொடுக்குறாங்களா, அந்த நியூஸ் எனக்கு சரியா தெரியல. பட் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, 30லேருந்து 50 பில்லியன் பேரல் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஒரு சப்ளை கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வார் நடந்தனால நமக்கு ஒரு மண்டே டியூஸ்டே 2 நாளுமே கொஞ்சம் ஹை போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டனாலே அது ஒரு சமாதானமான பேச்சு தானே, ஒரு சீஸ்ஃபயர் டாக் மாதிரி தான் அது. அதனால அதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் எல்லாம் ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நியூஸ் தான். அதுக்கப்புறம் நமக்கு ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 89.82ல கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஸோ ருப்பி எப்பவுமே ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, நமக்கு என்னன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு என்ன மாதிரிங்க போவோம்? இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சேனலை டிரா பண்ணி வச்சிருக்கோம். அதாவது 26,325ல இருந்து அட்லீஸ்ட் 26,000 வரைக்குமாச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்னால ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. இந்த கேப் ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணணும். ஏன்னா டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனாலே நமக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ், லோவா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் பாசிபிலிட்டி. ஸோ எப்பெல்லாம் டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனாலே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஹெவி காம்படிஷன் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அங்கிருந்து பையிங் இன்னும் ஸ்டார்ட் ஆயிடும். லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்லர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலை நாம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கண்டினியூவா எப்படி போகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவல் தான். அதாவது இந்த பக்கம் அதிகமாக பை பண்ணியோ செல் பண்ணியோ இல்லை புட் ஆப்ஷன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஈக்குவலான கேஷ் ஃப்ளோ தான் இன்னைக்கு எல்லாத்துலயுமே நடந்திருக்கு. என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3,246 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,578, டிக்ளைன்ஸ் 1,551, அன்சென்ட் 117. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒரே மாதிரி தான் ஈக்குவலாக தான் இருக்கு. 52 வீக் ஹைல 96 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 103 ஸ்டாக்ஸும் இருக்கு. அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கு. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் எல்லாமே கேஷ் ஃப்ளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கு. இன்னைக்கு எந்த செக்டார் நல்ல growth கொடுத்தது அப்படின்னா ஐடி செக்டார் தான். ஸோ ஐடி செக்டார் 2 நாளாக கொஞ்சம் இறங்கிட்டு இருந்தது. ஸோ ஐடி செக்டார் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை தாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா 127 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஃபின் நிஃப்டி 91, எஃப்எம்சிஜி, ஆட்டோ செக்டார் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. ஸோ ஒரு பக்கம் தராஸ்ல
எல்லா நெகட்டிவ் செக்டாரும் வச்சு ஒரு பக்கம் ஐடி செக்டாரை மட்டும் வச்சு இன்னைக்கு வந்து பேலன்ஸ் வந்து பண்ணியிருக்க மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஐடி செக்டார் கிட்டத்தட்ட 1.87% பக்கம் growth வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஃபார்மா, நிஃப்டி கன்சூமர் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தால் கூட நமக்கு மெயினாக ஐடி செக்டார் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். இப்போ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல நமக்கு மாருதி கிட்டத்தட்ட 2.79% பக்கம் நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன்ல இருக்கு. நமக்கு என்னதான் டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆனாலுமே எப்படி இருக்க மார்க்கெட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நெகட்டிவ் சைடு போற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். நேற்று ரிலையன்ஸ் எல்லாம் நமக்கு 17 பாயிண்ட் இறங்குனது. ஸோ கொஞ்சமாச்சும் ரெக்கவர் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Q3 அப்டேட்னால தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் கொஞ்சமாச்சும் நமக்கு வந்து ரெக்கவரி வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் டர்ன் ஆகுமே தவிர ஸோ மற்றபடி நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு மெயினாக டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து விழாம பார்த்துருக்கே தவிர மற்றபடி நாளைக்கு இது கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ் டைட்டன், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, டெக்எம், ஜியோ ஃபைனான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிப்லா, மாருதி, பவர் கிரிட், டிஎம்பிவி, மேக்ஸெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக். இது ஏன் டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் தனியாக எடுத்து சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே நல்லா கெயினா இருக்கிற மார்க்கெட்டு, கெயினா இருக்கிற பங்குகள் வந்து ரெண்டு விதமா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஒன்று அடுத்த நாள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், இல்லைன்னா அங்கேருந்து அகெயின் வந்து நமக்கு வந்து மேலே போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இப்போ டாப் கெயின்ஸ், டாப் லூசர் ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ டைட்டன் எல்லாம் நல்லா ஏறி இருக்கு அப்படின்னா ஒரு 2 நாள் ஏற விட்டு 3ஆவது நாள் ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இறங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால டெய்லியுமே டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ் இந்த 2 ஸ்டாக்கை எடுத்து வச்சு சொல்றதுக்கு காரணமே அதுதான். இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து சார்ட் எல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சார்ட்டை பத்தியோ இல்லைன்னா அந்த ஸ்டாக்ஸோட ஸ்ட்ரைட்டா அந்த ரேட்டை பத்தியோலாம் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நான் வீடியோலலாம் போட்டு ஃபர்ஸ்டெல்லாம் ஆரம்பிச்ச இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு 3 ஸ்டாக்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் வரும், பிரேக் அவுட் இதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு யூடியூபர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸை பற்றி எதுவுமே வந்து சொல்றது கிடையாது இப்போ. ஸோ அதனால நான் டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து வச்சு வாட்ச் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதுக்கு ஒரு வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் எடுத்து வச்சு எப்படி அடுத்த நாள் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நிஃப்டி நான் வந்து டோஜி கேண்டல்னு சொல்லியிருந்தேன். டோஜி கேண்டல் ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை போகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கும். அதாவது இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த 26,000 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். இங்க வந்துட்டு அகைன் இவ்வளவு தூரம் வந்துட்டு தான் நமக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா கண்டிப்பா வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். அதோட டார்கெட் வந்து ஒரு 26,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் பை வந்து பாசிபிலிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் காம்படிஷன் இருக்கனால பை ஹையா பிரேக் அவுட் பண்ணா நல்ல ஒரு ஹை போகலாம். மறுபடியுமே பாத்தீங்க அப்படின்னா 26,000 3,325 வரைக்கும் ரீச் ஆகும். மற்றபடி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா லோவர் பிரேக் அவுட் பண்ணாலோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் வந்து 26,000 தான். ஸோ அங்கே வந்துட்டு தான் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த யூஎஸ்டிஐஎன்ஆர் கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிருக்கனால நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா 26,000 வந்துட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா காலையிலேயே ஹையா பிரேக் அவுட் பண்ணிடணும். ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து மேலே வரும். ஸோ நம்ம ஓப்பனிங் வச்சு தான் கரெக்டான ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 102 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா வந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி தாங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா இப்போ எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா
ஹையர் பிரேக் அவுட் பண்ணா பாசிட்டிவ் மார்க்கெட், அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணா அதுக்கப்புறம் தான் செல்லிங் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் நமக்கு வந்து லோல அதாவது ஸ்ட்ராங் 89.83ல போயிட்டு இருக்கனால இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரலாம். அப்படி உள்ளார வந்தா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கேண்டிலோட ஹையர் பிரேக் அவுட் பண்ணணும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எல்லாம் ஹை வந்து 60,065. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா வந்து ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பொசிஷன் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஐடிசியை பத்தி இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாரு. இன்னுமே 1.20 தான். இந்த பிப்ரவரி 1 வரைக்குமே நமக்கு வந்து ஐடிசி இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்ப க்ரூட் ஆயில் ஏதாவது ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன்ல தான் நிக்குது. ரெக்கவரி ஆனது அப்படின்னா பெரிய ரெக்கவரி எடுத்துரும். கிட்டத்தட்ட 5200 வரைக்குமே நமக்கு வந்து வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி காலையில பார்த்த சப்போர்ட் ஜோன்ல தான் நிக்குது, 5124ல தான் நிக்குது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல் அண்ட் ரெக்கவரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் ஒரு 15 மினிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு இவ்வளவு தூரம். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு தான் சொல்றேன் இந்த இடம் வந்து சப்போர்ட் அப்படின்னு 5100 5090 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா 5185 வரைக்கும் நான் எனக்கு வந்து ரீச் அவுட் ஆயிட்டு அங்கிருந்து மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இறங்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. 5200 கூட நமக்கு டவுட் தான். கொஞ்சம் முன்னாடி வந்து மறுபடியுமே வந்து செல்லிங் எடுப்பாங்க. ஸோ அதனால 5185 185 ஆர் 186 தான் நமக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இல்லைங்க ஈவினிங் வந்து மேலே போகாம நமக்கு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா செல் அண்ட் ரெக்கவரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏபிஐ வந்து காலையில அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூஎஸ் கிட்ட வந்து க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்ட் ரிசல்ட் வந்தது அப்படின்ட்டு இப்போ ஏன் இவ்வளவு பெருசு இறங்கியிருக்கு அப்படின்னா இந்த நியூஸ்னால ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்னால நமக்கு வந்து காலையிலே இறக்கிட்டாங்க. பட் ஏபிஐயோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஈவினிங் ஒர்க் ஆனது அப்படின்னா ஒரு டிமாண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 2-3 நாளாவே அதுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. 317.1ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 304.4ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். இதுல எது டச் ஆனாலுமே நமக்கு வந்து ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிற ரேஞ்சில் தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் எதுவுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து டிரா பண்ணல. பிரேக் அவுட் நடந்தாதான் நமக்கு வந்து தெரியும் எந்த சைடு வந்து போக போகுது அப்படின்னு. ஓகே, கோல்ட் அண்ட் சில்வர் எல்லாம் நமக்கு வந்து செல்லிங் தான், காலையில இருந்து செல்லிங் தான். பட் நமக்கான சப்போர்ட் ஜோன் கோல்டை பொறுத்த வரைக்கும் 1,37,093. ஸோ அந்த இடம் வந்தா கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர் ஆல்ரெடி நாம காலையிலேயே ஒரு சப்போர்ட் வந்து டிரா பண்ணியிருந்தோம் 2,51,226 அப்படின்னு. நேத்தோட பிரேக் அவுட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் சப்போர்ட் வந்து சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா பக்கத்துல வந்துட்டு தான் நமக்கு வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 2,51,731 வந்துட்டு நமக்கு வந்து அங்கிருந்து ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ என்எஸ்சி பிஎஸ்சியை பத்தி பார்க்கலாம். சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்தாலுமே கூட ஹையர் பிரேக் அவுட் பண்ணா நமக்கு பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் நமக்கு ஐடி செக்டார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்சம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் எல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆல் டைம் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லாம லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா நம்ம அகைன் வந்து 26,000 வந்துட்டு தான் நமக்கு வந்து ரெக்கவரி வந்து எடுக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.